ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைஸ் 2021 லிவ் டு த வே. கவலைப்படாதீங்க. எதுக்கெடுத்தாலும் உட்கார்ந்துருந்து கவலைப்பட்டுக்கிட்டு பாஸ்ட்டில் நடந்ததாக இருக்கலாம், இல்லது ஃப்யூச்சரை பற்றியான திங்கிங்காக இருக்கலாம், இல்லை என்னை இப்படி அழ வைக்கிறாங்களே, கவலைப்பட வைக்கிறாங்களே, எனக்கு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க எனக்கு உதவிகரமாக இருக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்ககிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். அதற்கு ஒரு சிறந்ததான ஒரு தீர்வு தாங்க இது. எப்போதுமே நாம் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணும்போது அந்த உதவி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் எல்லாரும் கை கொடுத்து உதவுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த நன்றி உணர்வை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு உதவ முடியாட்டியும் கூட அதற்கான வழிகளையோ இல்லை அதற்கான ஒரு சில ஆறுதலான வார்த்தைகளை கூட சொல்லுவாங்க. நமக்கு வழி காட்டாட்டியும் கூட இல்லை ஒரு உதவி பண்ணாட்டியும் கூட அந்த ஆறுதலான வார்த்தைகள் கூட ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தாங்க இருக்கும். பட் இதை கூட சிலர் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதையே நினச்சி அழுதுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க உங்களை உண்மையாக நேசிச்சிருந்தாங்க, உங்களை உண்மையான அன்பை செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அந்த சிச்சுவேஷனில் கவலைப்பட வச்சுருக்க மாட்டாங்க, உங்களை அழ வச்சுருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாருமே சொல்லுவாங்க, நடிக்க தெரிஞ்ச பிள்ளை பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது 100% உண்மைதாங்க. யாருக்கு இந்த உலகத்தில் நடிக்க தெரியுமோ அவங்க சூப்பரான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஈஸியாகவே அவங்களுக்கு நடிப்பு அப்படிங்கிறது வந்துடும். அந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எந்த மாதிரியான பர்சன்ஸ்கிட்ட போய் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க சூப்பராகவே கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. அவங்களுடைய முகத்தை இவ்வளவு சீக்கிரமாக எனக்கு காட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டு ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்களையே நினச்சி கவலைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை டிப்ரெஷனுக்கு தள்ளினீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு வேறு விதமான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு தாங்க உங்களை கொண்டு தள்ளும். ஸோ எப்போதுமே தைரியமாக உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களை நினச்சி உங்களுடைய வாழ்க்கையை இழக்காதுங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.